ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு சேர்த்து வணக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டு வணக்கிக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா வறுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க, ஆறட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை வகையில் சேர்த்தாச்சுங்க. பச்சை மிளகா சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு ஓரமாக வணங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், வறுத்து வச்ச மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு கூட ஊற்றி அந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் விடுங்க. நல்லா கொதிச்சு வந்துடும், பச்சை வாசம் போய்டும், சிக்கனும் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இல்லை கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிக்கிட்டா சிக்கன் குழம்பு ரெடி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்